Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு நம்ம வீட்லயே எப்படி fevistick ரெடி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து கண்டிப்பா நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ தான். நானும் போடுறேன்னு சொன்னேன். அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேயா? இப்போ இத பண்றதுக்கு நம்ம வீட்ல சாதம் இருந்துச்சுனா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளை சாதம் வடிச்ச சாதம் இருக்கும்ல, அது வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எவ்வளவு fevistick பண்ண போறீங்களோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. நிறைய எடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே? நான் வந்து 3 ஐடியா சொல்றேன்னு சொல்லிருக்கேன். ஒரே மெத்தட் தான். பட் 3 ஐடியாவை நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லி வெளிய போட்டுருப்பேன். அந்த மாதிரி பண்ணனும். இப்போ கொஞ்சம் சாதம் எடுத்துட்டு அதுல கெட்டு போகாம இருக்கிறதுக்காக நான் ஒரு 2 drops or 3 drops வினிகர் சேர்த்துக்கிறேன். அது வந்து ஸ்மெல் வராம இருக்கும். எப்படியும் வந்து ஒரு 10 days கிட்ட நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணனும் இல்லையா? அதனால சேர்த்துக்கிறேன். அப்படி வந்து உங்ககிட்ட வினிகர் இல்லனா நீங்க சும்மா தண்ணியை mix பண்ணிட்டு நல்லா அந்த சாதத்தோட சேர்த்து mix பண்ணிக்கோங்க. அது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் வரும். கெட்டு போனாலும் போய்டும். அப்பப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இருந்துச்சுனா அப்பப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வினிகரையும் அந்த சாதத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணனும். நான் கையில mix பண்ணி பார்த்தேன். பட் அவ்வளவா என்னால mix பண்ண முடியல. அதனால மிக்ஸி ஜார் எடுத்து அதுல சாதத்தை போட்டு சும்மா ஒரு 2 தடவை அப்படியே அரைச்சிட்டு வந்துறலாம். ஓகே, ரொம்ப அரைச்சிர வேணாம். கொழன்னு லைட்டா ஒரு தடவை இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துருங்க. இப்போ நான் அரைச்சிட்டு உங்களுக்கு எடுத்து வந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் அரைச்சிட்டேன். இப்போ நான் நிறைய அரைக்கல, சும்மா 2 தடவை தான் சுத்த விட்டேன். அதுக்கே வந்து இந்த மாதிரி நல்லா மொசுமொசுன்னு அரைஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் fevistick எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு பிசு பிசுன்னு அந்த பசபசப்பு தன்மை வந்து வந்துடுச்சு. இப்போ அதை எடுத்து தனியாக அந்த பவுலில் மாற்றிடலாம். ஓகே, இப்போ இந்த பவுலில் மாற்றிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அது fevistick எப்படி இருக்குமோ அந்த ஷேப்க்கு நம்ம மாற்றணும். அப்போ தான் வந்து அதை ஒரு ரோல் பண்ணி நம்ம கரெக்டாக வைக்க முடியும். அதனால நான் கையில் வச்சுட்டு அந்த fevistickோட ஷேப்க்கு வந்து நான் இந்த ரைஸ் அரைச்சிட்டு வந்தோம்ல அதை வந்து மாற்றிக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி அந்த ரைஸில் நீங்கள் எடுத்த ரைஸில் எவ்வளோ வருதோ அந்த பீஸை வந்து இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 3 pieces வந்துச்சு. இப்போது நான் 3 ஐடியா சொல்லி தர போகிறேன். அதனால் 3 pieces மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டு. இந்த கார்டு வந்து நல்லா ஈஸியாக வளைக்க முடியும் நம்மளால். நம்ம வந்து சுருட்டணும்ல, அதனால் இந்த கார்டு எடுத்திருக்கேன். இந்த கார்டை வந்து எந்தளவு உங்களுக்கு லென்த் வேணுமோ அந்தளவு பார்த்துட்டு இந்த மாதிரி இப்போ நான் கட் பண்ண மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளுக்குள்ளே இந்த பீஸ் எடுத்து வச்சு இப்படி சுற்றிடுங்க. ஓகே, இந்த ரைஸ் எடுத்து வச்சுட்டு சுற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சைடில் ஸ்டேப் போட்ட போகிறோம். ஸ்டேப் இல்லை, டேப் போட்ட போகிறோம். ஓகே, டக்குன்னு வாயில் வராமல் வளரிட்டேன். செல்லோ டேப் எடுத்துகிட்டு சுற்றி ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ செல்லோ டேப் எடுத்து ஒரு 3 பீஸ் நான் போட்டிருக்கேன். இப்போ இது ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடில் யூஸ் பண்ணிவிட்டு காலி ஆகிடுச்சு, முன்னாடி இருந்து தீர்ந்துருச்சு அப்படின்னா பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பெண்ணை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஸ்ஸிங் ஆகி வெளியே வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கீழ் சைடு வந்து லைட்டாக அது வெளியே வராமல் இருக்கிறதுக்காக செல்லோ டேப் போட்டுக்கிறேன். முடிஞ்சிட்டதுக்கப்புறம் அந்த செல்லோ டேப்பை லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பின்னாடி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இப்படியும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு விதம். ரெண்டாவது விதம் எப்படின்னு சொல்கிறேன். ரெண்டாவது பண்ணுறதுக்கு நான் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதுக்கு கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுக்கலாம், சாதாரண நார்மல் ஃபோம் ஷீட் இருக்கும்ல அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். கிளிட்டர் ஃபோம் ஷீட் உள்ளுக்குள்ளே வந்து இதே மாதிரி வச்சுட்டு அதை ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு சைடில் வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டுறேன். இதுக்கு வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டி பார்த்தேன். பட் அது அவ்வளோ ஒட்டலை. அதனால் ஃபெவிபாண்டை போட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வேணால் டேப் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போது இதுலேயும் டேப் போட்டு ஒட்டியாச்சு. இதுக்கு கீழேயுமே நான் சொன்ன மாதிரி டேப் போட்டுக்கோங்க. முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த டேப்பை எடுத்து விட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா ஃப்ரண்ட் சைடு வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இது ரெண்டாவது விதம். இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்ட் ரொம்ப ரொம்ப மெல்லிஸாக இருக்கிற ஒரு கார்ட்போர்ட். இது வந்து நம்ம மடக்கணும் அப்படின்னா ஈஸியாக மடங்கும் இந்த கார்ட்போர்ட். அதனால் இந்த கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளேயும் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சு ரோல் பண்ண போகிறோம். ஓகே, ரோல் பண்ணிவிட்டு அதுக்கும் சைடில் வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேப் கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ டேப் போட்டாச்சு. அதோட கீழ் சைடும் வந்து டேப் போட்டுக்கோங்க. இப்போ 3 விதமாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேயா? இப்போ இது 3மே எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நம்ம பேப்பர், அதுக்கப்புறம் ஃபோம் ஷீட், கார்ட்போர்டு இதெல்லாம் வச்சு நான் உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன். பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்டுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஃபெவிஸ்டிக்கை யூஸ் பண்ணலாம். கார்ட்போர்டில் சுற்றி வச்சுருந்தோம்ல அந்த ஸ்டிக்கை நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த ரைஸ் எப்படி இருக்குன்னா அப்படியே அந்த ஃபெவிஸ்டிக் எப்படி பிசு பிசு தன்மையாக இருக்குமோ அதே மாதிரி ஒயிட் கலராக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ரைஸோட மெத்தட் இருக்கும். நம்ம வந்து சின்ன வயசுலலாம் நோட்டு அட்டைலாம் போடுறதா இருந்தால் திடீர்னு கம் இல்லாததுக்கு இது யூஸ் பண்ணியிருப்போம். எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. பட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு ஐடியாவை தான் நம்ம இதில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பார்க்குறதுக்கும் ஃபெவிஸ்டிக் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால அதே மாதிரி அந்த கார்ட்போர்டுக்கு மேலே அந்த ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு அதாவது நம்ம ரெடி பண்ண ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு கிரேப் பேப்பர் இருக்கும்ல அந்த பேப்பர் வச்சு ஒட்டியிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு இதோட சைடில் நம்ம அந்த இன்விடேஷன் கார்டு வச்சு ஒன்று ரெடி பண்ணோம்ல, அதை வச்சு யூஸ் பண்ணி காட்டுறேன். இது வந்து நான் A4 ஷீட் ஒட்டி பார்க்குறேன். ஓகே, A4 ஷீட்டு, க்ரே பேப்பர் அண்ட் கார்ட்போர்டு, அதுக்கப்புறம் ஃபோம் ஷீட், இது எல்லாமே நல்லாவே ஒட்டுது நம்ம ரெடி பண்ண இந்த ஃபெவிஸ்டிக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பேப்பர் கிராஃப்ட் பண்ணுறீங்க, கார்ட்போர்டில் ஏதாச்சும் பேப்பர் ஒட்டணும், திடீர்னு கம்மு தீர்ந்து போச்சு, ஃபெவிஸ்டிக் இல்லைனா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இப்போ சைடில் நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், A4 ஷீட்டை வச்சு ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபோம் ஷீட்டில் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அந்த ஃபெவிஸ்டிக் எடுத்து கொஞ்சம் ஒரு ஃபோம் ஷீட்டில் ஹார்ட்டின் ஷேப் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். அதோட பேக் சைடில் திருப்பி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதையும் சென்டரில் உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன். நீங்கள் இதை ஒட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் காய வச்சிங்கன்னா போதும். செம்ம ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குது. சீரியஸ்லி சொல்லணுன்னா இப்போ நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இது வந்து இப்போ நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டியிருக்கு. நம்ம ரைஸை வந்து கையில் எடுத்து கூட இது வந்து யூஸ் பண்ணலாம். பட் கையில் இருக்கும்போது அப்பப்போ கழுவிட்டு இருக்கணும், பிசு பிசுன்னு இருக்கும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வேலை பார்க்காம இந்த மாதிரி ஒரு ரோலில் வந்து சுற்றி வச்சிட்டோம், அரைச்சி சுற்றி வச்சிட்டோன்னா ஈஸியாக நம்ம ஃபெவிஸ்டிக் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஸ்ட்ராங்னஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. அந்த பேப்பரோட சேர்ந்து கிழிஞ்சிட்டு வருது. அந்த A4 ஷீட்டு கார்ட்போர்டுக்கு மேலே ஒட்டியிருக்கோம்ல, அது வந்து அப்படியே A4 ஷீட்டோட சேர்ந்து கிழிஞ்சிட்டு வருது. அந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுக்கு இந்த ஃபெவிஸ்டிக்கு. அதனால ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் இன்றைக்கி மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.